டிவைன் எனர்ஜி வாஸ்து சார்பாக உங்கள் அனைவருக்கும் வாஸ்துராஜின் அன்பு வணக்கங்கள். இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது ஜோதிடம் சம்பந்தமாக சில விஷயங்கள் நம்ம பார்க்குறோம். அதாவது வாஸ்து, ஜோதிடம் இது போன்ற நிறைய பதிவுகள் நம்ம இந்த டிவைன் எனர்ஜி வாஸ்து சேனலில் நிறையா நம்ம கொடுத்துட்டு வரோம். இன்றைக்கி அது சம்பந்தமாக இது நிறைய பேர் நேயர்கள் கேட்டது, அதற்காக இந்த பதிவு. இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நட்சத்திரத்தின் பிறந்தவர்களோட தன்மைகள், செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு தான் பார்க்க போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் 12 ராசிகள் இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் 3 நட்சத்திரம் இருக்குது. அதில் மொத்தம் பார்த்திங்கன்னா 27 நட்சத்திரம் இருக்கும். ராசி மண்டலத்தில் 27 நட்சத்திரம் இருக்கும். அந்த 27 நட்சத்திரக்கும் ஒவ்வொரு நட்சத்திரக்கும் 4 பாதங்கள் இருக்கும். இப்படி பார்க்க போனால் மொத்தம் 27 நட்சத்திரத்திற்கு 108 பாதங்கள் வருது. இது உங்களுக்கு எல்லா அனைவருக்கும் தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்க இந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த 108 பாதம், இப்போ ஒரு நட்சத்திரம் எடுத்துக்கிட்டால் முதல் பாதத்தில் ஒருத்தர் பிறந்திருப்பாங்க, 2வது பாதம், 3வது பாதம் அப்படின்னு பிறந்திருப்பாங்க. இப்போ என்ன இதில் ஒரு வித்தியாசம் வருது அப்படின்னா, இந்த முதல் பாதத்தில் பிறந்தவர்களுக்கும் 2, 3, 4 பாதத்தில் பிறந்தவர்களும் கொஞ்சம் சில வேற்றுமைகள் இருக்குது. எல்லாம் ஒன்று போலேயே இருக்கிறதில்ல. பொதுவாக பார்க்குறதுக்கு ஒன்று மாதிரி இருக்கும், ஆனால் அவங்களோட செயல்பாடுகள் தான் வேறு மாதிரி இருக்கும். இப்போ முதலாவதாக நம்ம பார்க்கலாம், மேஷராசி எடுத்துப்போம். மேஷராசின்னு பார்த்திங்கன்னா அதில் 3 நட்சத்திரம் இருக்குது. அஸ்வினி, பரணி, கிருத்திகை, அதாவது கார்த்திகை நட்சத்திரம் அப்படின்னு இருக்குது. ஒவ்வொரு நட்சத்திரக்கும் முழுமையான நட்சத்திரம். அஸ்வினி, பரணி முழுமையான நட்சத்திரம். 1, 2, 3, 4 பாதங்கள். அதே போல் கார்த்திகை இதுக்கு பரணிக்கும் 1, 2, 3, 4 பாதங்கள், மொத்தம் 8 பாதங்கள். கார்த்திகையில் 1ஆம் பாதம் இதில் வரும். அடுத்தது 2ஆம் பாதத்தில் தான் மீதி ஆரம்பிக்கும். இப்போ இந்த அஸ்வினி மேஷ ராசியில் இருக்குது இல்லையா? அப்போ அந்த குணங்கள் எப்படி இருக்கும் நம்ம பார்க்கலாம். அவங்களோட செயல்பாடுகள் எப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரத்தில் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் நவாம்சத்திலையும் 1ஆம் பாதத்திலேயே தான் வரும். அதே மேஷத்தில் தான் வரும். ஸோ இவங்களோட செயல்பாடுகள் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கண்டிப்பாக சொல்லலாம். இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் பொதுவாக பார்த்திங்கன்னா துணிச்சல் மிக்கவர்கள், புத்திசாலிகள், தைரியமானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்க எந்த ஒரு புதிய விஷயத்தையுமே கற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. அதே போல் எல்லா எதிரையுமே ரொம்ப ஃபாஸ்ட்டாக செய்யக்கூடியவங்க, விரைவாக செயல்படக்கூடியவர்கள் சொல்கிறோம் இல்லையா? அது இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு 1ஆம் பாதத்துக்கு உண்டு. இது காரணம் அப்படி என்ன அப்படின்னு சொன்னால், மேஷ ராசிங்கிறது செவ்வாயோட ஆதிக்கம். செவ்வாய்ங்கிறது ஒரு பலம் மற்றும் அதிக வேகம் கொண்டவை. ஸோ அந்த ராசிக்குள்ளே இந்த நட்சத்திரம் வரும்போது ராசியோட தன்மையும் நட்சத்திரத்தோட தன்மையும் சேர்ந்து வேலை செய்யும். ஸோ அந்த மாதிரி அமைப்புள்ளவங்க அஸ்வினி நட்சத்திரம் இந்த மாதிரி விரைவாக செயல்படக்கூடியவர்கள் அப்படின்னு தெரியலாம். எதையும் எளிதாக கற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு நினைப்பாங்க. எந்த விஷயத்தையுமே தனக்கு சீக்கிரம் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப விரைவாக ஃபோர்ஸாக செயல்படக்கூடியவர்கள் ஆவாங்க. அதே போல் இவருடைய உடல் ஆரோக்கியமும் சரி, மன ஆரோக்கியமும் சரி ஒரு நல்ல நிலையில் இருக்கும், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும். இது அஸ்வினி 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள். அஸ்வினி 2ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள், அவர்களது தன்மை எப்படி இருக்குங்கிறது அடுத்த பதிவில் பார்ப்போம். நன்றி நண்பர்களே.